வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி 7 சனி, விரையாதிபதி சனி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அதை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. பட் சனி 7 சனியாகவே நடத்தினா கூட சனி நின்ற இடத்துல இருந்து அவருக்கு 3 பார்வை பலன்கள் வேறு இருக்குது. அப்போ அவர் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்ற பார்வை பலன்கள் இருக்குது. அந்த பார்வை பலன்கள்லேயும் ஒரு சில பலன்கள் உங்களுக்கு சுப மற்றும் அசுப பலன்களை மாறி மாறி வழங்குவார். அப்போ இதில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு 3ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே ஜாதகர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவில் இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு அன்பு அந்யோன்யத்தை பெருக்குவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஆல்ரெடி பிரிஞ்சு போயிருக்கலாம். பிரிஞ்சு போயிருந்தால் கூட அடுத்து ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். அதுபோக திருமண காரியங்கள் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இளம் தம்பதியர்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அதுபோக நீங்கள் பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, பேரண்ட்டுக்கும் உங்களுக்கும் மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட அதையும் உங்களுக்கு சால்வன்ஸ் பண்ணி அதுலேயும் உங்கள் குடும்பம் சார்ந்த ஒரு ஒற்றுமை விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வருவார். அதுபோக தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வம்பளுக்கு ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, பிரச்சனைகள் இருந்திருந்தால் கூட அந்த ரிலேட்டடான விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதுபோக பொருளாதார தடை தடங்களில் கொஞ்சம் டவுன் ஆகி முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். காரணம் இவர் 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு ஒற்றுமை, அன்பு, அந்யோன்யம் கூடிச்சினாலே நம்ம எதையும் எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி கொடுப்பாரு. அப்போ பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமைக்குரிய விஷயங்கள், இவ்வளோ நாள் இதனால தான் மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு, இதனால் இவ்வளோ நாள் தான் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்ற ஒரு கூற்றை உங்களுக்குள்ள ஒரு புரிதல் கொண்டு வருவார். அதன் மூலிமா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கூற்றுக்குள்ளே வருவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் சனி 7ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் இடமான ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ சத்ருஸ்தானம் அப்படின்னாலே நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம், அதுபோல் கடன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்ப்பார். அப்போ இந்த இடத்த இவர் பார்க்குறாரு அப்படின்னாலே நமக்கு பாசிட்டிவ் அடிக்கட்டா. இந்த மாதிரி இவர் கெட்டவர். கெட்ட கிரகமான சனி பகவான் உங்களுக்கு சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, மனதளவில் எதையும் எதிர்கொள்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு ஏற்படுத்துவார். இது வரைக்கும் தடை தடங்களாக யோசி செய்யவா வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த சனி 6ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பை மாறுபடுது. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் துணிஞ்சு ஏதாவது வேலை செய்வோம், எதையும் கிடப்பில் போட வேண்டாம், இழுத்தடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கூற்றை மாற்றுவார். அதுபோக பொருளாதார தடை, கடன் சார்ந்த விஷயங்களில் நிலுவையில் இருக்கலாம். இது ஃப்ளோவில் அடுத்த 2 வருஷத்தில் கடன் அடைக்கிறதா இருக்கட்டும், அதிகப்படியான கடனை குறைக்கிறதா இருக்கட்டும், உங்களோட வருமானத்துக்கு தகுந்தாற் போல் உங்கள் பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார். அப்போ இவர் உங்களை டீகுவாலிஃபிகேஷன் பண்ணுவாரான்னு கேட்டால் உங்களை மாட்ரேட்டாக, எப்படின்னா ரொம்ப உங்களை பாதாளத்தை தள்ள விட மாட்டார். உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்குரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து ரிலீவர் பண்ணுவார். பொருளாதார ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம், துணிச்சலை இறங்கி களம் காணுவோம் அப்படின்ற விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ வெளிநாட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தைரியத்தை ஒரு கொடுக்குறது, வெளிநாட்டில் வேலை செய்வோம், செஞ்சு சம்பாதிப்போம் அப்படின்னு வெளிநாட்டிலே இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு ஒரு மறுபடியும் ரிட்டர்னுக்குரிய விஷயத்தை ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு இந்த சனியோட பார்வை இன்னமும் சுமூகமாக இருக்குமான்னு கேட்டால் சுமூகம் தான். பட் இதில் என்னன்னா சாப்பாடு விஷயம், உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஒரு ஏஜ் தரப்பில் உள்ளவங்களுக்குலாம் கவனமாக இருக்குங்க. இப்போ எப்படின்னா மரண சனி, பொங்கும் சனி, அதுபோக மந்த சனி அப்படின்ற ஒரு 3 சனி கான்செப்ட்லேயும் இந்த சனி உங்களுக்கு செயல்படுவார். மந்த சனி அப்படின்னா சின்ன பசங்களுக்கு, மரண சனின்னா 3ஆவது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு, நீங்களாம் உடம்பை நல்ல விதமாக டேக் கேர் பண்ணுங்க. அப்போ 2ஆவது ரவுண்டில் உள்ளவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரான்னு கேட்டால் உங்களை பொருளாதார தடைத்தனங்கள்லேருந்து உடல் ஆரோக்கியத்துலேயும் உங்களை ஸ்டடி பண்ண வைப்பார். உங்களுக்கு அவர் ஒரு அறிவு, நன்னறிவை கொடுப்பதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதுதான் ஒரு பாசிட்டிவ். அப்போ இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு சுப பலன்களும் இருக்கும், அசுப பலன்களும் இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தே இருக்குது. அதுபோக கவர்மெண்ட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட அதுக்கும் ஒரு ரிலீவர் கொடுப்பார். அதனால் துணிச்சலாக நீங்கள் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் தரப்பில் நியாயம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் துணிச்சலாக மேலே ஏறிவாங்க. நீங்கள் ஏற ஏற நீங்கள் வெற்றிகள் காண்பதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதையும் நினைவிலே வச்சுக்கோங்க, சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு சனி 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடம்னா இந்த மேசராசிக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே
அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸோ ஒரு பாசிட்டிவ். ஸோ என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, ஏற்கனவே சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே உங்களோட அந்த கர்ம வினைகள்னா அந்த பூர்வீகம், போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் போயிட தேவையில்ல. ஸோ இப்போ எப்படின்னா, இந்த 7.5 சனி வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, போன 7.5 சனியிலேருந்து இந்த 7.5 சனி வர்ற வரைக்கும் இந்த சனி உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வழங்க போகிறாருன்றதை பொறுத்து, அதில் நீங்கள் கடந்த 27 வருஷத்தில் நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கை தரத்தில் இருந்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள். பாக்கியம்னா கெட்டதா அப்படின்னு கேட்டால், பாக்கியம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள். ஸோ ஒரு பொருள் கிடைச்சாலும் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது, ஒரு வேலை கிடைச்சாலும் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது, ஒரு வீடு வாங்கினாலும் அது லாங் லாஸ்டிங்காக இருக்குது, ஒரு வாகனம் வாங்கினாலும் அது நமக்கு வந்து உபயோகமாக இருக்கிறது. அந்த மாதிரி பாக்கியத்துக்குரிய அம்சத்தை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி செஞ்சோம், இதெல்லாம் வந்து எனக்கு சாதகமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னமும் அது வந்து எனக்கு ஆர்வமாகவே இருக்குது அப்படின்றதுக்குள்ள ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார். மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்மார்ட்டாக சிந்தித்து செயல்படுறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அப்போ அப்பா ஸ்தானம் அப்படின்றதுலையும் வரும் தந்தை ஸ்தானம். இப்போ இந்த தந்தை ஸ்தானங்கும் போது மேசராசிக்காரங்களுக்கு தந்தை இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ எப்படின்னா, நீங்கள் செய்கிற இது வந்து அப்பாவுக்கு மூஞ்சி சொல்லிக்கலாம், அவர் செய்கிறது வந்து உங்களுக்கு மூஞ்சி சொல்லிக்கலாம். அதனால் வந்து சில பல கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே நல்ல ஒரு அன்பன்யோன்யமாக இருக்கிற அப்பாவாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் கூட நீங்கள் கரெக்டாக அவரையும் நீங்களும் வழி நடத்தி நல்லதமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஒரு வேளை இதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட்டு அவருக்கு வந்து டவுன்ஃபால், அதனால ஒரு சில வீண் விரயங்கள் வந்தால் கூட அதையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கு உரிய செலவினங்களையும் செய்கிறது நல்லது. அது வந்து உங்கள் கடமையாகவே இது பண்ணிக்கோங்க. மற்றபடி படிக்கிறவங்களுக்குலாம் நல்லதமாக படிப்பு வருமா அப்படின்னு கேட்டால், படிப்பு உங்களுக்கு வந்து மோடரேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். பட் வந்து நீங்கள் படிக்கணும். ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விட்ட படிப்பையே மறுபடியும் தொடர்வதாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி பெரிய படிப்பு மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், டிகிரிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் நல்லதமாக படிப்பீங்க. மற்றபடி இந்த பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னாலே உங்களுக்கு பாசிட்டிவானு கேட்டால், உங்களுக்கு சுப மற்றும் அசுப பலன்களை உங்களுக்கு மாறி மாறி பண்ணுவார். அப்போ தொழிலில் அகலக்கால் வைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க இதை வந்து விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றபடி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு கேட்டால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறீங்கன்னா ஜனன ஜாதகம், தேர்ட் ரவுண்டில் இருக்கிறீங்கனாலும் ஜனன ஜாதகம், செகண்ட் ரவுண்டுனா உங்களுக்கு இது பொங்கும் சனி. ஸோ பொங்கும் சனினா உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவார். அது சுப விரயங்கள் தான் நீங்கள் வீடு வாங்குறதா இருக்கட்டும், வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் சாணம் அமைப்பதாக இருக்கட்டும், அந்த தொழிலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிடாமல் இருக்கணும் நல்லது. ஏன்னா விரையாதிபதி சனியாகவே இருக்கிறான்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அஸ்யூஸ்வல் சனி 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னாலே வந்து வழிபாடு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பல தரப்பற்ற ஜோதிடர்கள் வந்து இந்த இது அந்த இதுன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கிறீங்களோ, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலங்களில் இருந்தாலும் சரி, அந்த மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயம் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வர்ற சிவன் ஆலயங்கள் இருந்தாலும் சரி, அந்த சிவன் ஆலயங்களில் உள்ள மூலவரான நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு வாரம் சனிக்கிழமை ஒரு எள்ளு விளக்கு போட்டு உங்கள் பேர் ராசி நதிரை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே வந்து ஆஞ்சநேயரையும் ஒரு வணங்கி வர்றது விசேஷம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இப்போ இருக்கிற சில பல தடங்கள்லேருந்து ரிலீவர் ஆவீங்க. ஆல்ரெடி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மேலும் மேலும் முன்னேற்றத்தை காணுவதற்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யும். கெட்டதான்னு கேட்டால், கெட்ட நபர்களுக்கு கெட்டதாகவே இருக்கும், நல்ல நபர்களுக்கு நல்ல விஷயங்களையும் பொருளாதார தடங்கள்லேருந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இவர் வழிவகுப்பார். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் மறுபடியும் வருவோம். அடுத்த ரிஷப ராசிக்கு நம்ம வருவோம். சரிங்களா?